சுக்கிரனோட ராகு இருந்துச்சுன்னா பெரும்பாலும் மனசுல எப்பவுமே அவருக்கு ஒரு தாழ்வான உணர்ச்சி இருக்கும். தகாத உறவுகளில் ஈடுபட்டு அதிலேயே திருப்தி அடைந்து கொள்றது. சிலருக்கு கர்ப்பப்பை பெண்களா இருந்தா, ஆண்களா இருந்தாங்கன்னா பிறப்புறுப்புல ஏதாவது ஒரு இந்த விரைவீக்கம்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹிரண்யா கம்ப்ளைண்ட் இதெல்லாம் இந்த ராகுவால ஏற்படக்கூடியது போன்ற நோய்களையும் ஏற்படுத்தி கால தாமதத்தை ஏற்படுத்துவார். திருமணம் பண்ண விடாம எவ்வளவு முடிஞ்ச அளவு தாமதப்படுத்தணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருப்பார். சில பேருக்கெல்லாம் ரொம்ப டிலே ஆகும் இந்த ராகு 7ல் இருக்க ஜாதகர்களுக்கு. அது ஒரு நீசமா இருந்தாலோ பகையா இருந்தாலோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேஷம், ரிஷபம், கடகம், மகரம், கன்னி ஆகிய இடங்களில் ராகு இடம்பெற்றிருந்தாலும் இவரால் ஏற்படும் கெடுதல்கள் குறையும். அதாவது இந்த மேஷ, ரிஷப, கடக, கன்னி, மகரம் சொல்லுவோம்ல, இந்த 5 இடங்கள்ல ராகு நின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் வராது. சப்போர்ட்டா தான் இருக்கும், நல்லா வேலை செய்யும். ராகு பெஸ்டா இருக்கும். செவ்வாய், சனி, சூரியன், சந்திரன் ஆகியவர்களால் பார்க்கப்பட்டால் ராகு பகவானுடைய கெடுதல் மிகவும் அதிகரிக்கும். ராகு இந்த மாதிரி இருந்துடக்கூடாது ஒரு ஜாதகத்துல. அவங்களுக்கு தான் இந்த இதுல இருக்கிற நெகட்டிவிட்டி என்னென்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் ஏதாவது ஒண்ணு அவருக்கு அந்த வேலையை காட்டும். அது ரொம்ப கவனமா பார்க்கணும். அதே மாதிரி இந்த நட்சத்திரங்கள்ல சதய நட்சத்திரம் பொதுவா அது ராகுவோட நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பல பேர் எழுத்தாளர்களா இருப்பாங்க, ஆர்டிஸ்டா இருப்பாங்க, கவிஞர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கிரகங்களும் ஆதிபத்தியமும் வலுவாய் இருந்தால் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோட வாழ்வார்கள். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம். அதான் அந்த சதய நட்சத்திரத்தோட பலனாக பொதுவா சொல்லியிருக்கு. ஏன்னா ராகு திசையில பிறந்தவங்கள பெரும்பாலானவங்க நல்லா இருப்பாங்க, பட் சில பேருக்கு அது சரியா இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம்.